கட்டான்னு சொல்றா அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டவர் ஆடவ சிரிப்பு ஆடவ சிரிப்பு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டவர் ஆடவ சிரிப்பு ஆடவ சிரிப்பு போட்டதாக போட்ட வேலி பயிலுகின்றதோ கேள்விக்கு கால் இல்லாமல் பாட்டி நிற்பதோ அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டவர் ஆடவ சிரிப்பு ஆடவ சிரிப்பு என்னடா போடுற வணக்கம். ஆதவன் ஒளிச்சிடும் உலகெல்லாம் அருள் மறை வீசும் அழகு பொங்காவிலே பூத்த முல்லை கொண்டு விளங்கு எம் தாத்திர நாடு. என் நாட்டிலும் பொன்னாடு என போற்றி புகழ்பாடும் நாடு எமது மணிபுரி நாடு. மணிபுரி நாட்டை ஆளக்கூடிய மார்த்தாண்ட மன்னனுக்கு ஒரே மகன் ஒப்பற்ற மகன். என்னுடைய பெயரோ கலையரசன். கலையரசி என்ற பெண்ணை உயிருக்குறாக காலிக்கின்றேன். நானும் அவளும் சந்தோஷமாக காய்த்து கொண்டே வருகின்றோம். தினமும் ஆடுவதும் பாடுவதும் சந்தோஷமாகத்தான் களத்தை வைத்துக் கொண்டே இருக்கின்றோம். கலையரசி பார்க்க வேண்டுமே. புத்தகம்
குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கலையரசு என்ற பெயருடன் சீர சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். என்னுடைய காதலனை கலையரசனை பார்க்க வேண்டுமே. எப்படா மகிமா பேரு தண்டாங்களே. ஆஃப் பண்ண சொன்னா அவங்க அப்பா சொல்ல
சும்மா சொல்றேன் கண்ணே சொல்லுங்க. ஆடி தினமும் கலையரசி கலைக்கு உரியவள் நீ, அதனால் சந்தோஷமாக ஆடி பாடிக்கொண்டே இருக்கின்றோம். ஆமாங்க, அது தினமும் காஞ்சி போதும் சந்தோஷமாகத்தான் வாழ எனக்கு நீ பிறந்திருக்கிறேன். ஆமா, எனக்கு நான் பிறந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம யாருமே பிரிக்கவே முடியாது. சந்தோஷமா தான் வாழ போறோம். அதெல்லாம் போகட்டும். என் கழுத்துல நீங்க எப்ப தாலி கட்டுவீங்க? நான் காலப்பழம் நான் இப்ப சந்தோஷமா இருப்பேன். கழுத்துல தாலி கட்டினா நிம்மதி எல்லாம் போயிடும். அதனால நீ நானும் காதலிச்சு இருக்கலாம். ஆனால் உன்னுடைய விருப்பம் நிறைவேற போகும் நாள் வந்துச்சு. என்ன சொல்றீங்க? ஆமா, என்னுடைய தங்கை கனிமொழி வெளிநாட்டில் படித்துக் கொண்டிருக்கின்றார். அவளுக்கு வெள்ளிக்கிழமை அன்று பிறந்த நாள் விழா கொண்டாடப்படுகின்றோம். என்ன சொல்றீங்க? ஆமா, பிறந்த நாள் விழாவை சந்தோஷமாக கொண்டாடிவிட்ட பிறகு நம்முடைய காலை பற்றி என் தாய் தந்தையை சொல்லி உனக்கு எனக்கு திருமணம். அப்படின்னா உன் தாய் தந்தை விருப்பத்தோட என் கழுத்துல நீங்க தாலி கட்ட போறீங்க. ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தாய் தந்தை விருப்பத்துடன் உனக்கும் எனக்கும் திருமணம். நிச்சயமா உன் தாய் தந்தை விருப்பத்தோட என் கழுத்துல தாலி கட்டும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆமா, ஆனா எப்ப வருவனு தான் மனசு கஷ்டமாக இருந்தது. நான் உனக்கு எனக்கு திருமணம் நடந்து 90 பால 2 குணத்துல உண்டாகணும். நீ நானும் என்ன சொல்றீங்க? ஆமா, மகளா இருக்கிறதா? வார்த்தை பண்ணி பெத்து போட்டுனாரு. ஏங்க எனக்கு பலம் இருக்குது, திறமை இருக்குதுங்க. ஆனா உனக்கு இருக்கணுமே ஆளுதான் குளிப்பி மேரிக்குது. என்ன சரிங்க, உனக்காக நாளைக்கு நான் தான் முன்னாடி வருவேன். இல்ல, நான் தான் வருவேன். நான் தான் வருவேன். கண்ணமங்கல போற புறப்பட்டுவேன்.
மேம்படுத்தி சீரன் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். என் தாயை தன் இருவரை சந்திக்க வேண்டும். கொட்டும் மழை அனுப்பி அது அறிவுகளாக வாடி தண்ணி சிறப்புடன் விளக்குவதால் இந்த மணிபுரி நாடு தாலி விருத்தங்கள் பல வளச்சோலைகள் அதை தொட்டால துடிக்கும் வண்டிலத்தில் அதிகவலிகள் சிக்காரப்பட்டு சிக்கும் கலைகள் வாழை மற்றும் மாளிகைகள் அதை வளர்த்து நிற்கும் கற்பகம் அசோகி கலிதாக்கு மரங்கள் செல்வ லட்சுமி தெரிந்த பாதைகள் பதியும் பூமிதான் இந்த மணிபுரி நாட்டு மன்னன் என்ற பெயரோடு யாருக்கும் எந்த குறைவில்லாமல் சிறப்புடன் ஆட்சி பண்ணி கொண்டு யாருக்கு போடுவாங்க மாலையா சாப்பிடுறா என்ன குடிக்கிறாரு சாப்பிட்டுக்கிறாங்க இந்த மாலை நீதான் போடுற வேண்டாம் ஏன் நகர மச்சு மேல வச்சுக்கமா ஏன் இந்த சேனல் நீதான் உட்காருமா ஏன் நகர பேர் உட்காந்து உங்க சூத்துல சின்ன பையன் தெரியாத மாலை போட்டான் சின்ன பையன் அவன் பெரிய பையனா பையன் ஏதோ தெரியாத மாலை போட்டான் இவ்வளவு கோபறீங்களா மாலை ஏறானா எடுத்துட்டு போடுறான் லூசியா இது லூஸ் ஆகுதுடா லூஸ் ஆகுத போட்டு வண்டி என்னாச்சு நானே மரியாதை எப்படி தெரியல மரியாதை தெரியும் டைட் பண்ணக்கூடாது ஏதோ நீ உட்காரு நின்று நிக்காத உட்காரு வா நின்று உட்காந்து பதில் சொல்லு ஏன் கோவப்படுற கூல் டவுன் சொல்லு ஆமா ரொம்ப கிட்ட போனா தெரியாது இப்படி உட்காந்து பேசுறதா ஜனங்களுக்கு கேட்கும் சரி சரி ஏன் நில்லாம் நீ யாரு நாட்டு மன்னர் உட்காந்து பேசுற நாட்டு மக்கள் கேட்குமா எவ்வளவு பார்த்து எவ்வளவு எக்கச்சக்கமான கூட்டம் நின்று பேசுறதா அவங்களுக்கு கேட்கும் நின்ன மாதிரி பதில் சொல்லு சரி எனக்கு மன்னராக வர வேண்டிய ஒரு ஏக்கரா வித்தை குடிச்சு அழிச்சிட்டாயா ஒரு ஏக்கரா வித்தை குடிச்சு அழிச்சிட்டாரு இது இருப்பது 2 ஏக்கர் எனக்கு ஒரு ஏக்கரா எங்க அண்ணனுக்கு ஒரு ஏக்கரா சரி சகமா பிரிச்சு கொடுத்துறாங்க பிரிச்சு கொடுத்த உடனே எங்க அண்ணன் நாட்டுல போய் போர் போடுறாயா தண்ணி அம்மா வருது நான் போய் என் நாட்டுல போர் போடுறேன் பெரிய பாரி ஆகுது வீட்டு கையிலடா உன்னுடைய அண்ணனும் நல்ல பலப்படுத்தவன் நல்ல குணப்படுத்தவன் நல்ல எண்ணம் உள்ளவன் ஆகையினால் அவனுடைய நிலத்தில் போர் போட்டு அபாகமா தண்ணீர் வந்து விட்டது நல்ல எண்ணம் அண்ணன் பொங்குட்டு நீ வாங்கி பாரு எங்க அண்ணன் போற மாட்டாங்க தண்ணி வந்து தண்ணி வந்த உடனே எனக்கு ஒரு ஏக்கரா எங்க அண்ணன் ஒரு ஏக்கரா பிரிச்சு விட்டாங்க தண்ணி வந்த உடனே சும்மா இருந்தானா நாத்து விட்டாயா நடுவு நட்டான் அம்மாவுக்கு மேல போய் விளைச்சல் விளைச்சிச்சு என் வீட்டுல நான் வச்சிருப்பது ஒரே ஒரு பசு மாடு மாட்டை ஓட்டி நேரம் கைனிக்கு போனான்ப்பா மாடா
நான் கை பண்ண உடனே புடி விட்டு ஏந்து வச்சு வந்துட்டேன் பொம்பளை நீ கை பிடிச்ச ஏந்து உடனே கைப்பிடித்து அழுத்தாலே எழுந்து வருவதுதான் முறை. பாய மாடாது பாய் மாடல்ரா பாயர் மாடல் உனக்கு மட்டும் மொத்து இந்த எனக்கு சவுண்ட் வருது. கொஞ்சம் இப்படி இருந்தா தானே இப்படி போனா எப்படி வரும்? அது மாதிரி மாட்டு ஓட்டி நேரம் கைடிக்கா போன ஐயா நாத்தி வச்சு சும்மா இருந்தேனா நடுவு நட்டம் எல்லாமே பண்ணிட்டாங்க. மாட்டு ஓட்டிட்டு கைடிக்கா போன நான் ஒரு கட்டி சாப்பிட்டு வர மேல பார்த்துட்டேன் ஐயா. கட்டிங்க உங்க பாட்டு தெரியலையா? என்ன வயசு அதுக்குள்ள குடிக்க ஆரம்பிச்சுட்டா? சின்ன வயசுல குடிக்கலாமா? நீலாம் குடிக்கும்போது நான் குடிச்ச எழுதாங்க. என்ன இது அடிக்கும் போது சாட்ல மாட்டுதா உங்களை கோமன் துணி பழுகுதா? என்ன இது மாதிரி நீ போட்டு அடிக்கிற அது மாதிரி சாட்டு இப்படி இப்படி வருது. அதனுடைய மகிமை பற்றி உங்களுக்கு என்னடா தெரியும்? இது குடும்ப மதிப்புக்கு அது என்ன தெரியுமா? அதுதான் ரங்க வஸ்திரம். இதான் அங்க சோத்திர மாட்டா. ஏங்க இந்த மாதிரி போட்டு வராது உனக்கு நல்லா இல்ல ஐயா. நான் கத்து கொடுக்குறேன் அந்த மாதிரி போட்டு வரணும். அப்படி உள்ள வர அந்த மாதிரி போட்டு வா. அப்படி போட்டு வரல உள்ள கழிச்சிட்டு வந்து இந்த மாதிரிலாம் போட்டு வராதுன்னா நேரா நில்லு. நான் உங்க மேல போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறேன். காலைல ஏறி வேலைக்கு போக போறாரு பிசுறு அடிக்கிறியா? அப்படி நில்லு. அப்படின்னா சரி ஏதோ ஒண்ணு நில்லு. நேரம் நில்லுன்னா நான் உனக்கு அழகா இருக்கும் சமக்கா இருக்கும். ஐயா நீ உட்காரு மலைநூறு பணம் நல்ல வாசனை ஆகும். கட்டி தாட்டி வர பத்தம்பர் என் மாடு நான் படிச்சு எங்க அண்ணன் பயிர்ல போய் ஒரு மூலியா மெஞ்சிட்டு வீட்டுக்கு போட்டுக்குது. மாட்டுக்கு தெரியுமா அது பயிர் இது வைக்கல புண்ணாக்கு மாட்டுக்கு சொல்றேன். அவரே மாட்டு ஓட்டினால கழிகா போனா என் மாடு வீட்டுக்கு போச்சு பாரு. எங்க அண்ணன் சும்மா இருந்தானா பெரிய தடி எடுத்து என் மாட்டுக்கு அடிச்சு வச்சிட்டா ஐயா. போச்சு அதுவும் வாயில்லாத தேவை ஏதோ தெரியாம பயிர் போயிருச்சு. அது போய் அடிக்கலாமாடா? சும்மா விட்டுருனா எனக்கு கோவம் வந்துச்சு. வேக வேகமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன். கதவை திறந்து உள்ள அஞ்சு உட்காந்து உங்க மேல எட்டி வயிற்று போன எங்க அண்ணி நான் எட்டி வச்ச எங்க அண்ணி 3 மாசம் கருமா இருக்கிறான். நான் எட்டி வச்ச 3 மாசம் கருமா அப்படியே காஞ்சி போச்சு ஐயா. பஞ்சாயத்துக்குன்றா பிச்சுக்கா பிச்சுக்கான்னு மூய்க்கிறேன். பஞ்சாயத்து எங்க அண்ணனை கூப்பிடுறாங்க. டாய் பெரியவனே எங்க வாடா நீ என்னடா தவசு எங்க அண்ணனை பார்த்து கேட்டாங்க ஐயா. அதுக்கு எங்க அண்ணன் சொன்னா தம்பி வீடு மாடு வந்து என் பயிர்ல மேதினாலே எனக்கு கோவம் தாங்க முடியல. அதனால பெரிய தடி எடுத்து மாட்டுக்கார அச்சு கொஸ்டின் எங்க அண்ணன் சொல்லிட்டான். அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சின்ன நீ வேணா என்ன கூப்பிட்டாங்க. நீ என்னடா தவசு என்ன பார்த்து கேட்டாங்க ஐயா. வேக வேகமா எங்க அண்ணன் வீட்டுக்கு போனேன். கதவை திறந்து உள்ள அண்ணி உட்காந்தாங்க. நான் எட்டி வச்சேன் 3 மாசம் கரும்பு காஞ்சி போச்சு ஐயா. நான் சொல்லிட்டேன். நீ சொல்லிட்டேன். ஆமாம் இதற்கு பஞ்சாயத்துதாரர் என்னடா தீர்ப்பு சொன்னாங்க? என்ன தீர்ப்பு சொன்னாங்க? டாய் பெரியனே உன் தம்பி வீட்டு மாட்டை காலேஜ் வச்சப்பார். அது எத்தனாயிரம் ரூபாய் செலவானாலும் அந்த மாட்டு காலை ரெடி பண்ணி கொடுப்பது முன்னாடி பருப்பு அப்படின்னு எங்க அண்ணன் சொல்லி அவனை அனுப்பிச்சிட்டாங்க. சின்ன நீ வேணா என்ன கூப்பிட்டாங்க. நீ போய் மண்ணி எட்டி வச்சப்பார். 3 மாசம் கருப்பு காஞ்சி போச்சுப்பார். மீண்டும் 3 மாசம் கருப்பா வெடிச்சு ஒண்ணு மாரி அண்ணி வச்சுக்கிறேன். கம்யூனிட்டி சரி வா கோபப்பட வா வந்து வச்சுட்டு பேசுவோம். உங்களை எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கேன் தெரியுமா? ஒரு முக்கியமான செய்தி. அண்ணா மண்டி போட்டாங்க நல்ல வார்த்தை வாயில எனக்கும் அழகாக
செல்வங்கள் இருக்கிறார்கள். 2 செல்வம், ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகன். ஒரு கடை குட்டி, ஒரு பொட்டு குட்டி. மாடா மாடா பாயா ஒரு ஆண் மகன் ஒரு பெண் மகன். டேய், இவர்கள் இருவரும் சிறப்பாக வளர்த்தெடுத்து அவர்களும் என்னுடைய மகன்